வந்து எந்த அளவுக்கு இந்த முஹப்பத் வந்து இது எதுக்கு முஹப்பத் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அல்லாவுடைய அந்த தக்பீர ரப் இருக்குல்ல, அல்லாவை பெருமைப்படுத்துதல், அல்லாவுடைய தீனை நிலைநாட்டுதல், அல்லாவுடைய அந்த மார்க்கத்தை வந்து அந்த நீதியை வந்து உலகத்திற்கு எடுத்துக்காட்டுதல், இது தனிநபர் சார்ந்து செய்ய முடியாது. இது வந்து ஒரு ஒரு கூட்டமாக செய்ய வேண்டிய அதாவது ஒரு ஜாயிண்ட்டு ஒரு ஜமாத்தினால தான் செய்ய முடியும். அது உம்மத்தினால தான் செய்ய முடியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஊர் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ ஆட்கள் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ திமுக எவ்வளோ உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க தெரியுமா? சின்ன கட்சி பெரிய கட்சின்னு வச்சுருக்காங்களே, என்ன அர்த்தம்? அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. பூத் கமிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பூத் கமிட்டின்னா என்னென்னு தெரியுமா? இத்தனை வீடுக்கு ஒரு ஆள் இருப்பார். அவர் எல்லாத்தையும் போய் கேன்வாஸ் பண்ணுவார். அந்த கேன்வாஸிங்கில் தான் ஸ்டாலின் ஜெயிப்பார். மற்றபடி வந்து நீ டிவியில் ஆடு கொடுக்குறது அதெல்லாம் வந்து சும்மா, அது ஒரு ஷோ. புரியுதா? சோலாரில் மீட்டிங் போடுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, சோலாரில் பஸ் ஸ்டாண்டில் அங்கே மீட்டிங் போடுவாங்க. எத்தனை பேர் போய் உட்காந்து கேட்பான்? ஈரோடுக்கு ஒரு மீட்டிங் தான் வருவார் முதலமைச்சர்லாம். எத்தனை பேர் உட்காந்து தெருவெல்லாம் வரமாட்டாங்க. ஏதோ இடைத்தேர்தலில் வேணால் வருவாங்க. எல்லா தெருவுலையும் தமிழ்நாடு பூரா தேர்தல் இருக்குது. அப்படிங்கும்போது அவ்வளோ ஏரியாக்களில் போய் அவங்க பேசுவாங்க. ஆனால் இங்கே யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா இந்த பூத் கமிட்டி ஒர்க் பண்ணுவோம். அந்த பூத் கமிட்டிக்கு வந்து அவங்க இன்னொருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க இன்னொருத்தருக்கு ரிப்போர்ட் அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நெட்வொர்க் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி அல்லாவுடைய தீனை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். புரியுதா? தக்பீர ரப் அல்லாவை புகழ வைக்கணும் அப்படின்னா இது வந்து அவ்வளோ பெரிய நெட்வொர்க் வந்து இதுக்கு தேவை. இதுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேலை செய்கிறவன் ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுக்கூடாது. அடிச்சுக்கிட்டே என்ன ஆகும்? வேலை ஸ்பாயில் ஆகிரும். அதனால் சஹாபாக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த உள் விவகாரம் இருக்குது பார், அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு வேலைன்னு பார்த்தா வேலைன்னு இருந்தால் ஒன்றா போயிடுவாங்க. இப்போ திடீர்னு உனக்கு இவனுக்கு ஆகிறது இல்லைன்னு வச்சுக்கோ. ஒரு வேலைக்கு அனுப்பும்போது எனக்கு வேற ஒரு ஆள் அனுப்புங்க, இவரோட அனுப்பாதீங்க. ஆனால் என்ன, நம்ம கணக்கு என்னவாக இருக்கும்? நீங்கள் 2 பேர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த வேலைக்கு நாம் முடிவு பண்ணுவோம். இவன் சொதப்பிட்டா அவன் சரி பண்ணுவான் அப்படின்ட்டு. நீ உனக்கு கம்ஃபர்ட்டான ஆள் கூப்பிட்டு போவ, ஆனால் வேலை சொதப்பிடும். அந்த இடத்துல போகும்போது என்ன மனநிலையில் நீ போவ? பக்கத்தில் இருக்கிற நாள் கணக்கு ட்ராவல், அது மாத கணக்கு ட்ராவல். சஹாபாக்கள் காலத்தில் நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் கூட ஒரு வேலைக்கு அனுப்பி கூட போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? சாப்பாடு ஷேரிங் எப்படி இருக்கும்? பெட்டு ஷேரிங் எப்படி இருக்கும்? புரியுதா? வண்டி ஷேரிங் எப்படி இருக்கும்? அவன் மூஞ்சி பார்த்தா சிரிப்பியாக ஆள் திருப்பிக்குவியா? என்ன பேசுவ? எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுப்ப? இதெல்லாம் தான் சொல்கிறல. டைலாக் என்ன அடிச்சிடலாம். அல்லாவுக்காக நான் நேசிக்கிறேன், நேசிச்சு பாரு. ரசூல்லாட்ட ஒருத்தர் வர்றார், நான் அல்லா ஒருத்தர், நான் உங்களை வந்து நான் நேசிக்கிறேன் அப்படிங்க ரசூல்லா சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு பேசு. என்ன சும்மா டைலாக் அடிக்காதீங்க, யோசித்து பார்த்துட்டு பேசுங்க சொல்லுங்கள். தெளிவாக சொன்னோம். மாற்று கருத்தே கிடையாது, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்படியா? மேட்டிலேருந்து பள்ளத்தில் தண்ணி எப்படி ஓடி வருமோ அது மாதிரி இனிமேல் உனக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வரும். என்னை நேசிச்சேன்னா, அதாவது நம்ம நபி மேலே சலவாத்து சொன்னால் வானவர்கள் நம்ம மேலே சலவாத்து சொல்லி அது அல்லாவிடத்தில் எடுத்து போய் காட்டி என்ன இந்த ட்ராமாலாம் நடக்காது. புரியுதா? யார் அல்லாவை நேசிக்கிறாங்க, யார் அல்லாவை நேசிப்பது போல் நடிக்கிறாங்க, எல்லாம் அல்லாவுக்கு தெரியும். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாரு, இது வந்து பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியான ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கும் கொள்கை, அவனுக்கும் கொள்கை. இப்போது சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல நான் செத்தா நல்லது, அவன் இன்னொருத்தன் வாழ்ந்தான் நல்லதுன்னு இருக்கும். ஏன்னா இவன் வெயிட்டு கை ஒரு ஆள் இருக்கும், இந்த இடத்துல வருது, அதாவது அவனுக்கு ஒரு அம்பு வருது அப்படின்னா இந்த இடத்துல போய் அவங்க போய் வாங்கிக்குவாங்க. ஏன்னா நான் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. காலித் பின் வலீத் அவ்வளோ பவர்ஃபுல்லு, அவர் சாகிறத விட நான் சாகிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு வரலாற்றில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு 70 பேர் உயிர் கொடுத்துருக்காங்க. 70 பேர் உஹதில் வந்து உயிர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரசூலுடைய முஹப்பத் உடைய காரணம், அல்லாவுடைய முஹப்பத் காரணம். என்ன, நம்ம 70 இல்லை, 1,00,000 பேர் உயிர் கொடுக்கலாம். 1 கோடி பேர் 100 கோடி பேர் உயிர் கொடுக்கலாம். ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவ்வளோ வேலை செஞ்சிட முடியும். நேசம்னா தஸ்பீ உருட்டுறதில்லை,
டயலாக் அடிக்கிறதில்ல. இதுதான் நேசம். அவங்களாம் ப்ரூவ் பண்ணாங்க, அல்லா மேலே நேசம் வச்சிருந்தோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. அன்சாரிகள் அவங்களுடைய அந்த ஆட்சியை தூக்கி என்ன வெளியூர்லேருந்து வந்த விருந்தாளிகளுக்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க பிற்காலத்தில் மன்னர்களாக மாறி சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்கள போட்டு அவ்வளோ நசுக்குனாங்க.